சரிண்ணா இல்ல வேற ஒண்ணும் இல்லை சரியா இது போறோம் திருநாக்கு போறோம் கண் பண்றோம். ஹாய் மக்களே, நான் வாங்கிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா ஐயோ கேட்காது நீ பேசுற ஓகேவா? ஹாய் மக்களே, நான் வாங்கிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம். நம்ம திருச்சிலநாதர் திருவிழா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லி ஆர்ச்சில் போட்டு சூப்பராக வரவேற்றிருந்தாங்க. அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்தேன். அதை உங்களுக்கு காட்டுற நீங்களும் பாருங்கள். நம்ம ஒரு மனப்பாடா இது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு சீரியல் செட்டப்லாம் வேறு லெவலில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவரால் நம்ம மனப்பாடையே சும்மா ஜொலிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி லைட்டிங்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறனால டேரெக்டாக கோவிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, மற்ற வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிலநாதரின் திருவிழாவுக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே வந்துருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற வருஷம் எப்படி சொல்கிறது, நிற்க முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வீடியோ பார்க்குற நீங்கள் திருவிழாவுக்கு வந்திருந்தீங்கன்னா மற்ற வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் கூட்டம் அதிகமாக இருந்ததா கம்மியாக இருந்ததான்னு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்று இன்று நன்று முக்கியமான நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெடியை கொளுத்தி விட்டாங்க. யாரு உன் தம்பியா?
இப்போதான் மொத்தமாக கொளுத்தி விடுறாங்க. மக்களே, பாப்பா யாருன்னு தெரியுதா? போன வருஷம் ஃபெஸ்டிவலோட அக்கா பொண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தேனே, அந்த பாப்பா தான் அந்த பாப்பா. போன வருஷம் வெடி அடிக்கும் போது அவள் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் வெடி அடிக்கிறத பார்க்குறான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான்னு சொன்னான்ல. ஆனால் இந்த வருஷம் வெடி வெடிக்கிறத பார்த்து அழ ஆரம்பித்தவ தான் அழுதுகிட்டே தான் இருந்தால் ஏன்னு தெரியல. போன வருஷம் நல்லா வெடி வெடிக்கிறத ஆர்வத்துடன் பார்த்தால இந்த வருஷமும் பாப்பான்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா அழுதுட்டு இருந்தா என்னென்னு தெரியல வெடி வெடிக்கிறத பார்த்து. அப்படியே இந்த வானம் வெடிக்கிறத ஸ்லோமோ போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெடிலாம் வெடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் போய் பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் ஒர்க்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கிங்க. சாப்பாடு போடுற இடத்த நோக்கி போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். சரி, போன வருஷம் தான் பிரியாணின்னு நினச்சி போனோம், நெய்ச்சோரை போட்டுட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக பிரியாணி தான்டா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசையில் போய் லைனில் நின்னேன். லைனில் நின்று கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே பிரியாணி போடல, சாம்பார் தான் போடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு மனசே கேட்கல. சரி, இவ்வளோ தூரம் நின்னதுக்கு சாம்பார் சாதத்தையாட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும்னு இருந்தேன். மக்களை சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்துக்கு போய் தான் ஃபெஸ்டிவலை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே தூரத்தில் ஒரு இடத்துல லைட்டு பயங்கரமாக இருக்குது இல்லை, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். ஃபெஸ்டிவலுக்கு வந்துருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபெஸ்டிவலை வைப் பண்ணுற இடம் இங்கேன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக மணப்பாடு பீப்புள்ஸ், கேரளா பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே தான் வைப் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவலை டான்ஸ் ஆடி. எல்லா வருஷமும் பசங்க தான் மேக்ஸிமம் நான் ஆடி பார்த்துருக்கேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களும் ஒரு 3-4-5 பேர்கிட்ட ஆடி நான் பார்த்தேன். எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் மச்சாலும் சரி நம்மளும் இறங்கி 2 குத்த போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டான்ஸை போட்டுட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்போ ஒரு ப்ரோ பார்த்திங்கன்னா கூப்பிட்டு ஓரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல், ஏதோ அடிச்சிட்டோமா டான்ஸ் ஆடும்போது தட்டிட்டோமா அப்படின்னு நினச்சி போன பயத்துலேயே. அதுக்கப்புறம் அந்த ப்ரோ சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் என்ன சேனா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ நான் என்ன சேனா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ நான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ப்ரோ புண்ணாக்கையில் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தர் என் கூட பேசியிருக்காரு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. மக்களே டான்ஸ்லாம் ஆடி வைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்து இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா ஊஞ்சலும் இருந்துச்சு. நாங்கள் இன்ன வரல ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊஞ்சலை தேடிட்டு இருந்தோம். அப்படி ஒரு ஊஞ்சல் எங்களுக்கு கிடச்சிது. அந்த ஊஞ்சலை ஒரு ரைடு பண்ணோம். டிக்கெட் 60 ரூபா. தொண்டை கட்டி தான் பார்க்குறேன், இல்லைன்னா இப்போவே தொண்டை கட்டிட்டு கிட்டத்தட்ட ஈசாக்கு வாசல் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கா எனக்கு. பிபி எடுத்துட்டு தானே, வேற வழியே இல்லை. புதிய
மக்களே நாங்கள் இப்போ ஆடுறோம்ல, இந்த ஊஞ்சலோட நேம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊஞ்சல் நேம் என்னன்னே தெரியாமல் தான் ஆடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு த்ரில்லாலாம் இல்லை இந்த ஊஞ்சல், ஏதோ ஆவரேஜாக இருந்தது, அவ்வளோதான். சரி, இந்த ஊஞ்சலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு ரைடு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வரிசையில் நின்னோம். போன வருஷம்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு 1/2 hour கிட்ட லைனில் நின்னதுக்கப்புறம் தான் மேலேயே போக முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்து 5 நிமிஷத்தில் மேலே போயிடலாம். ஏன்னா க்ரௌடு கம்மி, அதனால் சீக்கிரமாகவே ஊஞ்சலில் ஏறிட்டோம். எல்லா ஊஞ்சலையும் ஆடிட்டு கடைசியில் நம்ம கொண்டாக்கா மண்டாக்கா ஊஞ்சல் ஆடாமல் போயிட்டோன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சலையும் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டோம். மக்களே ஊஞ்சல்லாம் ஆடி செமையாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திருநாக்கடையை சுற்றி பார்க்க வந்துவிட்டோம். திருநாக்கடைகள் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கோயில் டு பெரிய கோயில் வர பார்த்திங்கன்னா திருநாக்கடைகள் வந்துருந்துச்சு. எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் எல்லா பொருட்களுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம எப்படி சொல்கிறது, வெளியே இந்த காய்கறி ஜாமான்களை தவிர மேக்ஸிமம் எல்லா ஜாமான்களுமே இங்கே இருந்தது. எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, நெக்லஸ்ஸு, கம்மல், கண்ணாடி, செயின், டாலர், அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ரொம்ப கடையாக இருக்குது. ஏன்னா வாங்குறதுனா காசு இல்லை, எல்லாம் சொத்து ஜாமான் பொருட்களாக கிடக்குது. ஆனால் எதையும் வாங்க தான் மாட்டீங்கன்னு சும்மா ஒரு வாய்ப்போட போட்டுட்டோமா. ஒயிட் நார்மலா கண்ணு தெரியுற மாதிரி. மொத்தமா கவர் பண்ணல எல்லாரையும். வாங்க மக்களை திருநாக்கடைகள்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைம் ரொம்பவே ஆயிடுச்சு, 12 மணி சம்திங் ஆயிடுச்சு. அதனால் வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இத்துடன் விலாகும் முடிந்தது. எனிவே நல்லா இருப்போம், நல்லது பண்ணுவோம், நல்லதே நடக்கும். பாட்டு பாடத்த மைக்கு இந்த வீடியோக்கு பண்ணிடுங்க லைக். இங்கிலீஷில் வரும் பேராகிராஃப் நம்ம சேனலில் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபு.
ரோட்டில் போகுது காரு. இந்த வீடியோ மறக்காமல் பண்ணிடுங்கப்பா சார். வீடு கட்ட தேவை சிமெண்ட்டு, எல்லோரும் இந்த வீடியோவில் பண்ணிடுங்க. கமாண்டு பாய் மக்களே, டேக் கேர்.